ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற அழகான ஆங்கில புத்தகத்திலிருந்து தாதி சொன்ன அந்த நேரடியான வாழ்க்கை வரலாறை பற்றி, சங்கமகத்தினுடைய அந்த உயர்ந்த வாழ்க்கையை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த புத்தகத்தினுடைய இது ஒரு கடைசி ஆடியோ. 4லிருந்து அவரு எழுதிய கவிதை மட்டும் இருக்கும். 9 கவிதை இருக்கும். அதுல கவிதை மட்டும் 4லிருந்து வரும். இது கடைசி ஆடியோ. அதை பற்றி நாம் பார்க்கலாம் இன்றைக்கு. தாதி சொல்கின்றார், தாதி இறுதி புஷ்பா அவர்கள், ஒரு முறை பாபாவுடன் சேர்ந்து சாப்பிடக்கூட வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்படின்னு ஆரம்பிக்கின்றார். சாப்பிடுவதற்கு முன்பாக நான் பாபாவுக்கு முன்னால் மட்டும் அமர்ந்து தியானம் செய்ய நான் கண்களை மூடினேன் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை பற்றி பாபா என்னிடம் கேட்டார். குழந்தாய், என்னை விட்டு விட்டு எங்கே சென்றாய் அப்படின்று கேள்வி கேட்டார். இந்த ஒரு ரகசியமான ஒரு வாழ்க்கை. அதாவது பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபாபா பிரம்மா பாபாவுடைய நெற்றியில் அமர்ந்திருக்கின்றார். அவர் கூட சாப்பிடக்கூடிய அந்த பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. அந்த சமயத்துல தாதி அவர்கள் தியானத்தில், அதாவது பரந்தாமத்திற்கு சென்றார். அப்ப கேட்கின்றார், குழந்தாய், என்னை விட்டு விட்டு எங்கே சென்றாய் அப்படின்று. நான் பாபாவிடம் சென்றேன் அப்படின்னு சொல்கின்றேன். பிறகு பாபா சொன்னார், குழந்தாய், இங்கே பாபா நானே வந்திருக்கின்றேன் கீழே இந்த பூமிக்கு. நீ எங்கே சென்றாய் அப்படின்னு கேள்வி கேட்டார் சிவபாபா. இந்த உடலின் கண்கள் என்ற ஜன்னல்கள் வழியாக பார்ப்பவன் நான் அப்படின்று எங்கே சென்றாய் அப்படின்று கேட்டார் பாபா. பிறகு பாபா சொன்னார், குழந்தாய், இங்கே பாபா நானே வந்திருக்கின்றேன். நீ எங்கே சென்றாய்? அதாவது இந்த உடலினுடைய கண்கள் அப்படின்ற ஜன்னல்கள் வழியாக பார்ப்பவன் நான் அப்படின்று, நீ பரந்தாமத்தை, அதாவது சொர்க்கத்தை விட்டு இந்த பக்கம் வந்திருக்கிறேன் அப்படின்று, நீ பரந்தாமத்திற்கு சென்றாய், அங்கே பாபாவை பார்த்தாயா அப்படின்று கேட்டார் சிவபாபா பிரம்ம பாபாவுடைய நெற்றிலிருந்து தாதி இறுதி புஷ்பாவிடம். அப்போ தாதி இறுதி புஷ்பா இல்லை அப்படின்று பாபாவிடம் சொன்னேன். அப்போ எல்லோரும் அங்க இருக்கக்கூடிய எல்லோரும் சிரிக்க தொடங்கி விட்டார்கள். அற்புதமான ஒரு அந்த நினைவுகளை நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார். அப்போ யோகா செய்யும் பொழுது ஒருவர் வறண்ட நிலையில் ஆர்வம் இல்லாமல் அமரக்கூடாது. அதாவது என்ன செய்ய வேண்டும்? உற்சாகம் இருக்க வேண்டும். அந்த யோகாவை ஒரு நல்ல முறையில் செய்ய வேண்டும் அப்படின்று அந்த விஷயத்தை நம்மிடம் சொல்கின்றார் தாதி அவர்கள். பிறகு விதை நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த வறண்ட சன்னியாசி போல யோகாவுக்கு அமரக்கூடாது அப்படின்னு சொல்கின்றார். அதாவது ஒரு உதாரணம் சொல்கின்றார். விதையில் ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தில் அழகு இருக்கிறது. அதுபோல யோகாவை பலவிதமான மகிழ்ச்சியான சுவாரஸ்யமான வழிகளில் செய்ய வேண்டும் அப்படின்று உங்களுக்கு பிறகு அந்த சக்தி வெளிப்படட்டும், அதுபோல மகிழ்ச்சியாக உணர வேண்டும் அப்படின்று தாதி அவர்கள் அந்த அற்புதமான யோகா எப்படி செய்ய வேண்டும் அப்படின்று நம்மிடம் சொல்கின்றார். அதாவது, நான் ஒரு தேவதை ஆத்துமா, நான் ஒரு தேவலோக வாசி, நான் சத்தியுகத்தினுடைய இதுபோல நான் சத்தியுகத்தினுடைய கடவுள், நான் ஒளி வடிவமாகிய நான் சக்தி வடிவம் அப்படின்ற அந்த பெருமையுடன் அந்த யோகாவை பாபா நினைவு செய்ய வேண்டும். அதுபோல உணர்வு தன்னுடைய குணத்திற்கு ஏற்ற அந்த உடையை, அந்த வடிவத்தை, அந்த ரூபத்தை எடுத்துக்கொள்ளட்டும். பாருங்கள், பாபா எத்தனை பரிசுகளை நமக்கு கொடுக்கின்றார். ஆனால் அது வாங்குவதற்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கின்றார். இன்னொரு விஷயத்தை தாதி சொல்கின்றார். அதாவது, ஒரு குடிகாரன் மது அருந்தி உள்ளுக்குள் முழுமையாக மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றான். அதாவது, அவன் அந்த வெளி உடலை மறந்தால், அவன் கீழே விழுந்தாலும் அவனுக்கு தெரியாது. அதாவது, என்ன பேசப்படுகிறது என்பதை கூட அவனால் புரிந்து கொள்ள முடியாத அதுபோல இந்த ஈஸ்வரிய போதை நம்மை வெளி உலகத்தை மறக்க செய்து உள்நோக்கி அழைத்து செல்ல வேண்டும். இதுதான் நாராயண நஷா, அதாவது நாராயணன் ஆகக்கூடிய போதை அப்படின்னு சொல்லப்படுகிறது சங்கமுகத்துல. அதனால எல்லா போதைகளிலும் நஷ்டம் உண்டு. ஆனால் இந்த சங்கமுகத்தில் மனித நிலையிலிருந்து
நாராயணனாகக்கூடிய போதையில் மட்டுமே நஷ்டமே இல்லை அப்படின்றது தாதி உறுதிப்படியாக நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். பிறகு இன்னொரு அனுபவத்தை சொல்கின்றார். அதாவது ஞாயிறு விடுமுறை நாள். இந்த விடுமுறை வெளியாட்களுக்கு மட்டுமே பாபாவுடைய குழந்தைகளுக்கு இது ஒரு புனித நாள், ஹாலிடே. அதாவது ஒரு நொடியில் ஆத்மாவுடைய முழுமையான நிலையை அனுபவிக்க வேண்டிய நாள் இது அப்படின்னு சொல்கின்றார். அது மட்டுமா, இது ஒரு அடையோகம் கிடையாது. அதனால நீங்கள் நினைவு மட்டும், அதாவது சுவிட்ச் ஆன் செய்தால் போதும். பிறகு நாம் விமானத்தில் உயரமாக பறக்கும் பொழுது நமக்கு எதுவும் தெரியாது. அதாவது விமானம் படிப்படியாக கீழே இறங்கும் பொழுது அந்த மலைகள், அந்த வயல்கள், அந்த வீடுகள், அது மட்டுமா மரங்கள் நம் கண்ணுக்கு தெரியும். விமானம் தரை இறங்கியதும் விமான நிலையம் தெரியும். அதாவது சமாதி டிரான்ஸ் நிலையில் உயர உயர சென்று பிறகு கீழே இறங்கும்போது நாமும் இதே அனுபவத்தை பெறுகின்றோம். எப்படி அற்புதமான ஒரு விளக்கம் பாருங்கள். இன்னொரு அழகான ஒரு விஷயம். ஒரு நாள் நானும் நிர்மல் சாந்தாவும், அதாவது பிரம்மா பாபாவுடைய லௌகீக மகள் கராச்சியில் போய்க் கொண்டிருந்தோம். அப்போ ஒருவர் வந்து நிர்மல் சாந்தாவிடம் இந்த சாலை எங்கே போகிறது அப்படின்னு கேட்டார் கேள்வியை. அதற்கு நிர்மல் சாந்தா பதிலளித்தார் இப்படி: இந்த சாலை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் பரந்தாமத்திற்கு, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சாலை மட்டுமே எனக்கு தெரியும். அவர் இந்த பேச்சால் மட்டுமே ஈர்க்கப்பட்டார், கேள்வி கேட்டவர். அவர் பிறகு எங்கள் ஆசிரமத்திற்கு வந்தார். அவரும் சரி, அவருடைய குடும்பத்தினரும் சரி ஞானம் பெற்றார்கள். இப்படியாக அவர் தன்னுடைய வீட்டில் ஒரு சென்டரை திறந்தார், பாகிஸ்தான்ல. பிறகு இன்னொரு விஷயம் சொல்கின்றார். பாபாவுடைய காட்டேஜ், சிவலிங்கம், அதாவது பெங்களூர்ல, இவை எல்லாம் என் திட்டம் கிடையாது. இது பாபாவுடைய திட்டம். அவர்தான் லிப்ட் கொடுத்து இதை செய்தார். நான் செய்யவில்லை. என்னால் செய்ய முடியுமா இந்த விஷயம்? அதனால் தான் தாதி சொல்கின்றார், உண்மையை சொல்கின்றேன். யாராவது அதிக பணம் கொடுத்தால் அது சுமையாக இருப்பதாக உணர்கின்றேன். அதை நான் சேர்க்க விரும்புவது கிடையாது, பணத்தை. அதனால உடனே யாருக்காவது கொடுத்து சேவைக்கு பயன்படுத்த சொல்லிவிடுவேன். அதாவது யாருக்கு எவ்வளவு கொடுத்தேன் என்பது கூட எனக்கு நினைவில் இருக்காது. நான் லேசாக உணர்கிறேன் அப்படின்று தாதி அவர்கள் எப்படி ட்ரஸ்டியாக இருந்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு விட்டார். அது மட்டுமா, இன்னொரு அனுபவம். இந்த ஆசிரமத்தில் யாராவது தவறான எண்ணத்துடன் நுழைந்தால் உடனே எனக்கு தெரிந்துவிடும். அதாவது அவர்கள் ஆசைகளுடைய பிடியில் சிக்கி வருபவருடைய ஆசைகள் பற்றி ஞானமும் எனக்கு வந்துவிடும். பிறகு நான் அவர்களை பார்க்காவிட்டாலும் எனக்கு தெரியும். ஆனால் பார்க்காதது போலவே நான் இருந்து விடுவேன். பிறகு நான் அவர்களிடமிருந்து விலகியே இருப்பேன். அதாவது நம்முடைய நோக்கம் பரிவர்த்தனை, மாற்றம் மட்டுமே. இந்த ஞானம் கத்தி முனையில் நடப்பது போன்றது அப்படின்று அந்த விஷயத்தை நம்மிடம் தாதி அவர்கள் சொல்கின்றார். அப்புறம் இன்னொரு விஷயம், வகுப்புல தாதி அவர்கள் கேட்ட ஒரு ஜோக். அப்போ தாதி வகுப்பில் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் ஏன் டிவி பார்க்கிறீர்கள்? அப்போ ஒரு பிரம்மகுமார் பதிலளித்தார். அதாவது நாங்கள் ஒரு வாரத்தில் ஒரு முறை மட்டுமே பார்க்கிறோம் அப்படின்று சொன்னார் அந்த பிரம்மகுமார். அப்ப தாதி சொன்னார் அவரிடம், அப்படியானால் வாரத்தில் ஒரு நாள் உங்கள் பூஜ்யம் குறைந்து விடுகிறது, இது ஓகேவா அப்படின்னு கேள்வி கேட்டார் தாதி அவர்கள். இது போல வகுப்பில் மற்றொரு ஜோக்கு. அதாவது நாம் பெற வேண்டியதை எல்லாம் பெற்று விட்டோம், பெறுவதற்கு எதுவும் மீதமே கிடையாது, ஆனால் டிவி பார்ப்பது மட்டுமே மீதம் இருக்கிறது அப்படின்று தாதி அவர்கள் அந்த வகுப்பில் கூட சரி அவ்வளவு நகைச்சுவையாக அவர் சொல்லியிருக்கின்றார். எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். இப்படியாக இவ்வளவு நாட்களாக, கிட்டத்தட்ட 48 நாள் 50 நாட்களாக தாதி அவர்கள் சொன்ன, நேரடியாக சொன்ன, இந்தியில் இருந்த கன்னடா மொழியில் மாற்றப்பட்டது. பிறகு கன்னட மொழியிலிருந்து இங்கிலீஷ்ல வந்து, அதாவது ஆங்கிலத்தில் தமிழாக்க நாம் செய்தோம். எவ்வளவு அற்புதமாக இருந்தது பாருங்கள். தாதி அவர்கள் நேரடியாக இந்த பெங்களூரில் எப்படி சேவை செய்தார், பாபாவுக்கு அவர் எப்படி உதவி புரிந்தார் அப்படின்னு முழுமையாக பார்த்தோம். அதுக்கு பாபாவுக்கு கோடான கோடி வாழ்த்துக்கள். தாதி இருதய புஷ்பா அவர்கள் கோடான கோடி வாழ்த்துக்கள்.
இதை டெக்ஸ்ட் செய்த அவருக்கும் கோடான கோடி வாழ்த்துக்கள். இதுபோல சாதனங்களுக்கும் ரொம்ப உதவி புரிய வைத்தார் பாபா. சாதனங்களை பயன்படுத்தி அழகாக நம்ம வந்து Facebookல இருந்தாலும் சரி, யூடியூப் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலும் போக வைத்தார் சிவபாபா. அதனால பிராமண பரிவாரங்களுக்கும் அந்த காலத்துல எப்படியெல்லாம் தாதிக்கு உதவிய அத்தனை மகானாத்மாக்களுக்கும் கோடான கோடி வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த பாபாவிற்கு கோடான கோடி வாழ்த்துக்கள். இன்றுடன் இது முடிவடைகிறது. நாளைக்கு வந்து அந்த புத்தகத்துல வந்து கவிதைகள் இருக்கிறது. அதை பற்றி நாளைக்கு நாம் பார்க்கலாம். 9 கவிதைகள் இருக்குது. கடைசியில அற்புதமான முடிவரை நாம் கொடுக்கலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற அழகான ஆங்கில புத்தகத்திலிருந்து தாதி சொன்ன அந்த நேரடியான வாழ்க்கை வரலாறை பற்றி, சங்கமகத்தினுடைய அந்த உயர்ந்த வாழ்க்கையை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த புத்தகத்தினுடைய இது ஒரு கடைசி ஆடியோ. 4லிருந்து அவர் எழுதிய கவிதை மட்டும் இருக்கும். 9 கவிதை இருக்கும். அதுல கவிதை மட்டும் 4லிருந்து வரும். இது கடைசி ஆடியோ. அதை பற்றி நாம் பார்க்கலாம் இன்றைக்கு. தாதி சொல்கின்றார், தாதி இருதய புஷ்பா அவர்கள், ஒரு முறை பாபாவுடன் சேர்ந்து சாப்பிடக்கூட வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்படின்னு ஆரம்பிக்கின்றார். சாப்பிடுவதற்கு முன்பாக நான் பாபாவுக்கு முன்னால் மட்டும் அமர்ந்து தியானம் செய்ய நான் கண்களை மூடினேன் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை பற்றி பாபா என்னிடம் கேட்டார். குழந்தாய், என்னை விட்டு விட்டு எங்கே சென்றாய் அப்படின்று கேள்வி கேட்டார். இந்த ஒரு ரகசியமான ஒரு வாழ்க்கை. அதாவது பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபாபா பிரம்மா பாபாவுடைய நெற்றியில் அமர்ந்திருக்கின்றார். அவர் கூட சாப்பிடக்கூடிய அந்த பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. அந்த சமயத்துல தாதி அவர்கள் தியானத்தில், அதாவது பரந்தாமத்திற்கு சென்றார். அப்ப கேட்கின்றார், குழந்தாய், என்னை விட்டு விட்டு எங்கே சென்றாய் அப்படின்று. நான் பாபாவிடம் சென்றேன் அப்படின்னு சொல்கின்றேன். பிறகு பாபா சொன்னார், குழந்தாய், இங்கே பாபா நானே வந்திருக்கின்றேன் கீழே இந்த பூமிக்கு. நீ எங்கே சென்றாய் அப்படின்னு கேள்வி கேட்டார் சிவபாபா. இந்த உடலின் கண்கள் என்ற ஜன்னல்கள் வழியாக பார்ப்பவன் நான் அப்படின்று எங்கே சென்றாய் அப்படின்று கேட்டார் பாபா. பிறகு பாபா சொன்னார், குழந்தாய், இங்கே பாபா நானே வந்திருக்கின்றேன். நீ